ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 ஆண்டை காண கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக யாவருக்கும் சார்பாக ஆண்டவருக்கு நன்றிகளை துதிகளை ஏறெடுப்போம். இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக கர்த்தர் நம்மை மாற்றி தரப்போகிறார். இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எஸ்ஐயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தின் 2வது பகுதி. அதில் சொல்லப்படுகிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை நாம் இந்த ஆண்டு அதிகமாக நாம் உணரப்போகிறோம். ஆவியிலே நாம் நடத்தப்பட போகிறோம். அதோடு கூட ஆசீர்வாதம் நம்முடைய சந்தானத்தின் மேல் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு, யாக்கோபு, அதாவது யாக்கோபின் 12 கோத்திரமாக மாற்றினார். அந்த 12 கோத்திரத்திலும் பல ராஜாக்கள், பல தேவ பிள்ளைகளை தேவன் எழுப்பி கொடுத்தார். அதோடு கூட தாவீதுக்காகவே அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார். அதே போல இந்த ஆண்டு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிற நம்மை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அபிஷேகத்தினால நிரப்ப போகிறார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தில் நமக்குள்ள வரும் பொழுது பலன் அடைகிறோம், சாட்சிகளாக இருக்கிறோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். வானத்தின் பூமி அந்த சராசரங்களையும் உண்டாக்கி உருவாக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்மை நடத்துகிறார், பிரயோஜனமானதை போதிக்கிறார், அற்புதமாக அதிசயமாய் நடத்துகிறார். 2வது வசனத்தில் சொல்லும் பொழுது, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே என்று சொல்லி, யாக்கோபை பற்றி தெரியும். அவர் ஏமாற்றினார், அநேக இடங்களிலே பல காரியங்களிலே கொஞ்சம் மிஸ் ஆனார். ஆனால் தேவ சமூகத்தில் வரும் பொழுது அவருடைய உண்மையான பெயரை சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரவேலா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலே யெஷூரனே என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸ்பெஷலாக ஆண்டவர் பெயரை வைத்து உண்மையுள்ளவனே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவர் சொல்லுகிறார், பயப்படாதே. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி கலங்குறீர்களா? இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி பயப்படுகிறீர்களா? பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமா இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய சந்ததிகளின் சந்ததியாக ஆசீர்வாதத்தை தேவன் தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த ஆண்டு கர்த்தர் நீர் செய்ய போகிற ஆசீர்வாதங்களுக்காக, நீர் கொடுக்க போகிற பரிசுத்தாவியருடைய அபிஷேகத்திற்காக, ஆண்டவரே, இன்னும் அநேகர் பரிசுத்தாவியருடைய பெறவில்லை என்று சொல்லி அவன் ஏங்கி இருக்கலாம். ஆண்டவரே, இந்த ஆண்டில் அற்புதமாய் நீர் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் வந்ததுனாலே ஆண்டவரே உயிர் அடைந்து ஒரு சேனையாய் நின்றது போல ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. இவருடைய சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. மனதார வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.